திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்படுகிறது? கூடுதல் விவரம். நிச்சயமாக தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு எஸ்ஐஆர் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டன. இதற்கான பணிகள் முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டது. ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் பணிகள் பண்ணும் பொழுதே திமுகவை சேர்ந்தவர்கள், முக்கியமாக தொகுதி அமைப்பாளர்கள், யாரும் பட்டியலில் இருந்து அந்த வாக்காளர்கள் விடுபட்டு விடக்கூடாது, சரியாக இந்த பணிகள் நடைபெற வேண்டும், இதை கண்காணிக்க வேண்டும் என்று உத்தரவு என்பது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது சுமார் 97.37 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தது. இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் இந்த பணி தொடர்பாக தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து எதிர்ப்பு என்பது ஆரம்ப கட்டத்திலிருந்தே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 97.37 லட்சம் பேர் நீக்கப்பட்டது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் முகாம் இல்லத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் உள்ளிட்டோர் முக்கியமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது இந்த காணொலி காட்சி மூலம் தமிழகம் முழுவதும் இருக்கும் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்றங்கள் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் தொடர்பாக பல்வேறு முக்கியமான விவகாரங்கள் விவாதிக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இதில் விடுபட்டவர்கள் யார் யார், இதில் சரிபார்க்கும் பணி எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பது குறித்தெல்லாம் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.